ஹாய் வணக்கம். ஸோ இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்க வேண்டாம்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ அப்போது தங்கம் வாங்குறதுனால எப்படி ருப்பியோட மதிப்பு குறையும், டாலர்ஸ்க்கும் இந்த ருப்பிக்கும் நடுவில் இருக்க அந்த ஈக்குவேஷன் என்ன, பொதுவாக டாலர் ஏன் நம்ம வெளிநாடுகளில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எத்தனையோ நாடுகளோட பணம் எல்லாம் இருந்தாலும் கூட, குறிப்பாக இப்போ ரஷ்யா இருக்காங்க, இது மாதிரி நிறைய வளர்ந்த நாடுகள் ஆல்ரெடி இருந்தாலும் கூட நம்ம ஏன் பர்டிகுலராக டாலரில் பர்ச்சேஸ் பண்ணணும், இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அதில் ஒரு ஒன்லைனராக நம்ம புரிஞ்சிக்கணுன்னா, 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி பிரிட்டிஷோட அந்த ஐரோப்பிய நாடுகள் தான் உலகம் முழுவதும் பரவி இருக்காங்க. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்கா பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக போத் எக்கனாமிக்கலாகவும் சரி, இண்டஸ்ட்ரியலைசேஷன்லேயும் சரி, அந்த எல்லாத்தையும் தாண்டி கோல்டோட ரிசர்வ் அதிகமாக இருந்த காரணத்தினால அப்போது ஒரு பிரிட்டன் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை போட்டு, பிரிட்டனுங்கிறது இடம், அந்த இடத்துல வச்சு உடன்படிக்கை அமெரிக்காவில் நடக்குது. அமெரிக்க டாலரை எல்லா நாடுகளும் பயன்படுத்தலாங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்துக்கு வராங்க. அந்த டாலர்ஸை கோல்டாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தத்துக்குள்ளே வந்துடுவாங்க. பொதுவாக சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு 100 கிலோ தங்கத்தை வச்சுட்டு, என்கிட்ட 100 கிலோ தங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரசீது வாங்கிட்டு போய் அந்த ரசீதை வச்சு வியாபாரம் பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த ரசீதை கொண்டு கொடுத்து 100 கிலோ தங்கம் வாங்கிக்கிறது. இப்போ அந்த ரசீதுக்கு பதிலாக டாலர் அப்படிங்கிற மாதிரி அந்த 1944 உடன்படிக்கையில் பண்ணுறாங்க. பின்னர் நிக்சன் ஒருத்தர் என்ன பண்ணிடுவாருன்னா, அமெரிக்க அதிபர் டாலரை தங்கமாக மாற்றிக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போது டாலரை தங்கமாக மாற்றிக்கிறத நிறுத்திட்ட உடனே மற்ற நாடுகள் எல்லாம் அந்த ஒப்பந்தம் இதாகிடுச்சேன்னு சொல்லி வரும்போது, அமெரிக்கா அடுத்த கட்ட ஒரு முக்கிய சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அண்ட் தட் இஸ் அது பெட்ரோ டாலர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே வந்துடுறாங்க. அது என்ன பெட்ரோ டாலர்ஸ் அப்படின்னா, சவுதி அரேபியா கூட அந்த எண்ணெய் க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் வியாபாரம் பண்ணக்கூடிய நாடுகளோட ஒரு ஒப்பந்தம் போட்டு கச்சா எண்ணெயை டாலர்ஸில் தான் சேல் பண்ணணும். அதற்கு சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளுக்கு நாங்கள் இராணுவ பாதுகாப்பு தரோம், மிலிட்ரி எங்களோடது, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கச்சா எண்ணெயை டாலர்ஸில் சேல் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் வந்துடுது. அண்ட் எண்ட் ஆஃப் தட், இப்போ இந்தியாவோ மற்ற நாடுகளோ போயிட்டு கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் வாங்கணும்னா டாலர்ஸில் தான் வாங்கணும். ஸோ அதற்கப்புறம் எப்படி டாலர் இந்தியாவோட அந்த ருப்பியை பாதிக்குது என்ன, இதை பற்றி எல்லாம் நான் ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டு வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஷார்ட்ஸ்லேயே லிங்க் வீடியோ டேக் பண்ணுறோம், நீங்கள் அப்படியே கிளிக் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமாக இருந்தீங்க அப்படின்னா லைக் யூடியூப்பில் ஜிகே சங்கர்னு சர்ச் பண்ணிங்கனாவே இந்த தங்கம் விலையும் இந்திய ரூபாயும் சொல்லி ஒரு வீடியோ இப்போது நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதை பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம் ஓரியன்டாக இந்த கொஸ்டின்ஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.